1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் தென் கடற்கரையில் ஒரு சிறிய மீனவ கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஏழ்மையான ஒரு முத்து மூழ்குபவன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு விடியற்காலையிலும் தனது குடும்பத்தின் பசியை போக்க வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையுடன் உயிரை பணியுடை கடலுக்குள் மூழ்க தயாரானான். ஆமாம்மா, நான் திரும்புவேன். கடல் அழகானது, ஆனால் அதன் ஆழம் உயிரையே ஏற்கும் அபாயங்கள் நிறைந்தது. பல நாட்களில் அவன் கடுமையான உழைப்புக்கு கிடைத்தது சில சிறிய முத்துக்கள் மட்டுமே. அவை குடும்பத்தின் அன்றாட தேவைக்கே போதவில்லை. ஆனால் ஒவ்வொரு புதிய விடியலும் இன்று நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை அவன் மனதில் விதைத்தது. அந்த நாளில் கடலின் ஆழத்தில் மணலுக்குள் மறைந்திருந்த ஒரு பெரிய சிப்பி அவன் கண்களில் பட்டது. சிப்பியை திறந்தபோது இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு ஹிரியதும் அழகுமான ஒரு முத்து அவன கண்முன் ஒளிர்ந்தது. இந்த முத்தை வைத்துக் கொண்டால் வாழ்க்கை முழுவதும் செல்வந்தனாக வாழலாம். ஆனால் என் கிராமம் இன்னும் ஏழ்மையில்தான் இருக்கும் என்று அவன் எண்ணினான். தன் நலனை விட தன் கிராமத்தின் நலனை தேர்ந்தெடுத்த அவன் அந்த அரிய முத்துடன் மன்னரை சந்திக்க நீண்ட பயணத்தை தொடங்கினான். மதுரை நோக்கி. என் கிராமத்திற்காக இந்த முத்தை மன்னரிடம் சேர்ப்பேன். பாண்டிய மன்னரின் முன் பணிவுடன் தலைவணங்கி அந்த அரிய முத்தை இரு கைகளாலும் சமர்ப்பித்தான். அவ்வளவு அழகான முத்தை பார்த்த மன்னரும் அமைச்சர்களும் வியப்பில் ஆழ்ந்தனர். உனக்கு என்ன வேண்டும் கேள். அரசே, எனக்கு செல்வம் வேண்டாம். என கிராம மக்களுக்கு குடிநீர், புதிய படகுகள், குழந்தைகளுக்கு கல்வி கிடைத்தால் அதுவே எனக்கு போதும். உன நல்ல உள்ளத்திற்கு நன்றி. உன கிராமத்திற்கு உதவுவோம். கிராமத்தில் கிணறுகள் தோண்ட செய்தார், புதிய படகுகளை வழங்கினார், குழந்தைகளுக்காக பள்ளியையும் கட்டினார். சில ஆண்டுகளில் அந்த ஏழ்மையான கிராமம் வளமான கிராமமாக மாறியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். முத்தின் மதிப்பு காலத்தால் மறைந்தது. ஆனால் அந்த இளைஞனின் நல்ல மனம் தலைமுறைகள் முழுவதும் வாழ்ந்தது. ஏனெனில் உண்மையான செல்வம் நாம் சேர்ப்பதில் இல்லை, நாம் பகிர்வதில்தான் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ் வரலாற்று கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.